டேய் டேய் விக்னேஷ், விக்னேஷா, இந்த நேரத்துல என்ன தூக்கம்டா? எந்திரிடா, எந்திரின்னு சொல்றேன்ல. டேய் விக்னேஷா, டேய் விக்னேஷா. என்ன அங்கிள்? நல்ல கனவு கண்டுட்டு இருந்தேன், நீங்க வந்து கழிச்சு விட்டுட்டீங்கல்ல. உனக்கு ஏதாவது மானம் இருக்கா? இல்ல அங்கிள். மரியாதையாவது இருக்கா? சத்தியமா இல்ல அங்கிள். 5 வருஷத்துக்கு முன்னாடி உன்னை உப்பிலில இருந்து நான் இங்க கூட்டிட்டு வந்தேன். என்ன பண்ண? என்னதான் பண்ண? எப்ப பார்த்தாலும் தூங்கிட்டு இருக்கிறது, இல்லைன்னா ஏதாவது கனவு காண்றது. அங்கிள், வாழ்க்கையில ஏதாவது சாதிச்சு காட்டணும்னா கனவு காணணும். முட்டாள், கனவு காண்றது அப்படின்னா நாம தூங்காம எதிர்காலத்தை பத்தி யோசிச்சு கனவு காண்றமே, அதுதான் கனவு. எல்லாருக்கும் ராத்திரில கனவு வருதுன்னா உனக்கு மட்டும் பகல்ல கனவு வருது. உட்காந்து தூங்கிட்டே கனவு காண்றவன இந்த உலகம் சோம்பேறின்னு தான் சொல்லும். சோ மாரி அப்படின்னா மழைன்னு அர்த்தம் இல்ல? டேய், பேச்ச மாத்தி பேசாத நீ. சரி. ஆமா, எத்தனை நாளைக்கு தான் நீ பதில் சொல்லாம கனவு கண்டுகிட்டு இப்படியே காலத்தை ஓட்டிக்கிட்டு இருப்ப? நீயே சொல்லு. எனக்கு தெரியும், நீ சினிமாவை பார்த்த நான் நாசமா போயிட்ட கும்பல்ல ஒருத்தன். என்ன இது? ஒன்ன ஞாபகம் வச்சுக்கோ, சினிமால பாக்குறதெல்லாம் நம்ம நிஜ வாழ்க்கையில நடக்கும்னு நீ நம்பிக்கிட்டு இருக்காத. இது லைஃப், ரியல் லைஃப், உன்னோட வாழ்க்கை. இங்க பாரு, உங்க அம்மா இன்னும் ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்காங்க. இப்பதான் அவங்களுக்கு ஆபரேஷனே முடிஞ்சிருக்கு. ஒருவேளை அவங்களுக்கு நடக்க கூடாது ஏதாவது ஒண்ணு நடந்து, இல்ல 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 அப்படி எல்லாம் நடக்க கூடாது. ஒரு வேளை நடந்துருச்சுன்னு வச்சுக்க, நீ 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 இப்பவே என்ன பண்றதுன்னு டிசைட் பண்ணணும். லைஃப்ல நம்ம என்ன ஆகணுங்கிறத நீ இப்பவே முடிவு பண்ணணும். பண்றியா இல்ல கடைசி வரைக்கும் இந்த டாக்ஸியை ஓட்டிக்கிட்டு எங்கேயே சாக போறியா? கரெக்டா சொல்லட்டுமா? கரெக்டா சொல்லட்டுமா? கரெக்டா சொல்லட்டுமா? கரெக்டா சொல்லட்டுமா? எப்பதான் நீ கரெக்டா சொல்லி இருக்க? சொல்லு, என்னதான் கரெக்டா சொல்ல போற? சொல்லு. அவரை மாதிரி ஆகணும். யார மாதிரி? ஷெட்டி, சதானந்த ஷெட்டி.
பேரை எப்பயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? நல்ல மனுஷன். என்ன லைஃபு, என்ன பவரு, என்ன பாலிடிக்ஸு. யாரை வேணா தூக்கி விடுறாரு, யாரை வேணா இறக்கி விடுறாரு. அவரை மாதிரி ஆகணும்லாம் ஒன்றும் இல்லை, நான் அவராகவே ஆயிடணும். அதான் என்னோட கனவு. டே முட்டாள், அம்பானி ஆக போறேன்னு கனவு காணுடா, அமிதாப் பச்சன் ஆக போறேன்னு கனவு காணுடா. ஆமா, அதை எல்லாத்தையும் விட்டுட்டு இவனை மாதிரி ஒரு அயோக்கிய ரவுடி ஆகணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியே. உன்னை எல்லாம் நான் என்னன்னு சொல்லி தொலைக்கிறது. ஒன்னு சொல்றேன் கேட்டுக்க, நீ யார் மாதிரி ஆகாம இருந்தாலும் பரவாயில்ல, ஆனா இவனை மாதிரி மட்டும் ஆகவே கூடாது. இங்க பாரு, மேல இருக்கிற தெய்வங்கள்லாம் எப்பயுமே நாம பேசுறத கேட்டுக்கிட்டே தான் இருக்கும். எப்ப அவங்க மனசு வைக்கிறாங்களோ அப்ப உடனே ததாஸ்துன்றுவாங்க. அந்த மாதிரி சமயத்துல உன் வாழையில இருந்து இந்த மாதிரி கெட்ட வார்த்தை வந்துச்சுன்னு வச்சுக்க, அது அப்படியே பழிச்சிடும். அதான் ததாஸ்து. இங்க பாரு, மணி 6 ஆச்சு, உளராம போய் வண்டி எடு போ. ஓகே ஓகே. டேய், போகும்போது அப்படியே உங்க அம்மாவை போய் பார்த்துட்டு போ. ஒரு ஓகே. ஷெட்டி ஆகுறானா, பொறுக்கி ஷெட்டி, சதானந்த ஷெட்டி, முட்டாள். Business or pleasure? Business, pleasure. Let's say both. Excuse me. நீங்க இதை மறந்துட்டு போயிட்டீங்க. ஹே, நான் உன்னை 6 மணிக்கு வர சொன்னேன், ஆனா நீ 1/2 மணி நேரம் முன்னாடியே வந்துட்ட. ஹே, ஹலோ. நானே கொஞ்சம் சீக்கிரமா வரலான்னு வந்துட்டேன். எதுக்கு? எதுக்காகனா உனக்காக வெயிட் பண்றது எனக்கு ரொம்ப பிடிக்கும். வாங்க போலாம். ஓகே. என்ன இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்க? என்ன விஷயம்? எஸ், நான் ரொம்ப நாளாவே கண்டுட்டு இருந்த கனவு நனவாக போகுதுன்னு என் மனசுக்கு தோணுது. என்னது அது? அந்த மாதிரி ஒரு ஸ்பெஷல்? என்ன வேணா நடக்கலாம் இல்லையா? ஆமா, நீங்க சொல்ற அந்த விஷயம் எப்ப நடக்க போகுதுன்னு எனக்கு எதுவும் தெரியாது. நீ ரொம்ப நல்லாவே பேசுற. அது ஒண்ணுதாம்மா கடவுள் எனக்கு கொடுத்த சொத்து. இல்ல, உன் பேச்சை விட உன் மனசு ரொம்ப நல்லா இருக்கு.
அவ்வளோதானா? நீயும் நல்லா தான் இருக்க. அது எனக்கே தெரியும். அப்புறம் இன்னொன்று, அப்படின்னா நான் அன்னைக்கு உங்ககிட்ட கேட்டேன்ல, அதான் எனக்கு சூடா ஒரு காஃபி வேணும், வாங்கி தரியா? என்ன பிடி 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 சூடான காஃபி. தேங்க்யூ. யூ வெல்கம். இன்னைக்கு டவுன் ஹால்ல என்னோட டான்ஸ் காம்படிஷன் நடக்குது. ஸ்டேட் லெவல். ஜெயிச்சிட்டா நேஷனல் லெவல்ல நான் செலக்ட் ஆயிடுவேன். பெஸ்ட் ஆஃப் லக். என்ன பெஸ்ட் ஆஃப் லக்னு சொன்னா போதுமா? நீயும் என் கூட வரணும். சாரி, என்னால வர முடியாது. எதுக்கு? எனக்கு இஷ்டம் இல்ல. என்ன? டான்ஸ். நானு? நீ கண்டிப்பா வர. நான் தான் வரலன்னு சொல்றேன்ல. நீ கண்டிப்பா வருவ. நான் தான் சொல்றேன்ல. சேலஞ்சா? சேலஞ்ச். ஷெட்டி, சதானந்த ஷெட்டி. வாட் a great man. வாட் a great man. கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி பிளாட்ஃபார்ம்ல இட்லி வித்துட்டு இருந்தாரு. இட்லி. இப்போ இந்த கவர்மெண்ட்டே ஒரு கலக்கு கலக்கிட்டு இருக்காரு. வாழ்ந்தா இவரை மாதிரி வாழணும். அவர் எப்படி இந்த நிலைமைக்கு வந்தாருன்னு தெரியுமா? வாட்? He is a பக்கா 420 கிரிமினல். இங்க பாரு, எப்படி வளர்ந்தாருங்கிறது நமக்கு முக்கியம். எப்படி வாழ்றாருங்கிறது இருக்குல்ல, அதுதான் நமக்கு முக்கியம். வாழ்நாள் முழுக்க தம்பி தங்கச்சி அப்பா அண்ணன் இப்படியெல்லாம் வாழ முடியாது. 4 நாள் வாழ்ந்தாலும் கெத்தா வாழணும், ராஜ கம்பீரத்தோட வாழணும். அதான் கரெக்ட். அப்ப நீ வாழ்றதுக்காக மத்தவங்களை என்ன வேணாலும் பண்ணுவியா? அவனோட அண்டர்வேர்ல்ட் பத்தி உனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். அதனால தான் நீ இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க. தயவு செஞ்சு உன்னோட இந்த நினைப்பெல்லாம் நீ மாத்திக்கோ. அது உனக்கு தான் நல்லது. ஒரு நிமிஷம். அட லூசு. இருக்கட்டும், விட. பேசுறத விட மௌனமா இருந்துட்டு இந்த பாட்டு கேட்கறது மனசுக்கு சந்தோஷமா இருக்கு. என்னோட ப்ரோக்ராம் ஷார்ப் 11:30க்கு. மிஸ் பண்ணிடாத. கண்டிப்பா மிஸ் பண்ணிடுவேன். பண்ண மாட்டேன். பண்ணுவேன். நீ எப்படி மிஸ் பண்றன்றத நானும் பாக்குறேன். நீ எங்க இருந்தாலும் என்ன பண்ணாலும் என் ப்ரோக்ராம்க்கு கண்டிப்பா வருவேன். இட்ஸ் மை சேலஞ்ச்.
உனக்கு எது தம்பி ரொம்ப பிடிக்கும்? எப்பயும் முன்னாடி போகிறதா இல்லை பின்னாடி போகிறதா? சார் கரெக்டாக சொல்லட்டுமா? நான் எப்போவுமே முன்னாடி தான் சார் போவேன். சார் உங்களுக்கு ஏசி வேணுமா இல்லை இயற்கை காற்று வேணுமா சார்? மினரல் வாட்டரும் சிட்டியில் இருக்க காற்றும் ரொம்பவே டேஞ்சரஸ். ஏசி ஆன் பண்ணு. இந்த காலத்தில் எந்த ஊரில் தான் சார் காற்று சுத்தமாக இருக்குது? எல்லாமே பொல்யூஷன் தான். எங்கே போகணும் சார் நீங்கள்? பிரமிட் காம்ப்ளெக்ஸ் ஒயிட்ஃபீல்ட் ரோடில் எங்கே இருக்குன்னு தெரியுமா? சார் சென்னையை பற்றி எனக்கு தெரிஞ்ச விஷயம்லாம் சென்னைக்கே தெரியாது சார். எவ்வளோ நேரம் ஆகும்? கரெக்டாக சொல்லணுன்னா 19 நிமிஷம். 19.5 நிமிஷமா? ம் என்ன பிரதர், 19 ஓகே 20 ஓகே, அது என்ன பாரு சார், டைம் இஸ் மணி, மணி இஸ் எவ்ரிதிங். ஒவ்வொரு செகண்டும் முக்கியமானது சார். இப்போது இங்கேருந்து கேகே நகருக்கு 5 நிமிஷம், அங்கேருந்து ஜிஹெச்சுக்கு 5 நிமிஷம், அங்கேருந்து ஒரு 8 நிமிஷம் போனால் நீங்கள் கேட்ட காம்ப்ளெக்ஸ் வந்துடும். மொத்தமே 18 நிமிஷம் தானே. ஆனால் நீ சொன்னது 19 நிமிஷம். எப்போவுமே ஒரு நிமிஷத்தை நான் சேஃப்டியாக வச்சுப்பேன் சார். ஏன்னா மனுஷனோட உசுருக்கும் ரோட்டில் போகிற டாக்ஸிக்கும் எப்போவுமே கேரண்டி கிடையாது சார். எப்போ வேணால் நின்று போயிடும். அதுக்காக தான் என்னோட பேசஞ்சர்ஸ்க்கு எப்போவுமே தேங்க்ஸ் சொல்ல ஆசைப்படுவேன். சாரி இல்லை. எதுக்கு சாரி சொல்கிறதுக்கு பயமா? சார் பயம்லாம் எதுவும் இல்லை, எனக்கு அது பழக்கம். நான் சென்னை பையன் சார். எதுக்கும் துணிஞ்ச ஊர் எங்களுது. நோ ஃபியர், ஓன்லி ஃபயர். அது இருக்கட்டும் சார், சென்னை வர்றது இதான் ஃபஸ்ட் டைமா சார்? சார் கரெக்டாக சொல்லணுன்னா உங்களை பார்த்தா பிறந்ததுலேருந்தே ட்ராவல் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் சார். கரெக்டாக சொன்ன பிரதர். என் காலில் சக்கரம் இருக்கு, அது ஒரு இடத்துல நிற்காது. பாம்பேயில் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா இங்கே சென்னைக்கு வந்துடுவேன். இங்கே ஒவ்வொரு ராத்திரியும் ரொம்பவே அழகாக இருக்கும். ஓ அப்படின்னா நீங்கள் பாம்பேவா சார்? நீங்கள் அங்கே என்ன வேலை சார் பண்ணுறீங்க? போட்டு தள்ளுறது. எதை? அதான்ப்பா என் வேலை. டிரைவிங்கில் கவனம் இல்லாமல் போனால் அப்புறம் சாரி சொல்ல வேண்டியிருக்கோம். சாரி சார். அதான் சார் நீங்கள் கேட்ட காம்ப்ளெக்ஸ். டைம் பாருங்க சார். 18 நிமிஷம் 50 செகண்ட். எக்ஸலண்ட். CBI officer Rathore, Arvind Rathore, right? அரவிந்த் ராஜ். உள்ள வாங்க. சென்னை போலீஸ் ஆஃபீஸர் கிரண் உங்களை பத்தி சொல்லியிருந்தாரு. என்ன சொன்னார்? அதான் நீங்க வரீங்கன்னு. ஆனா உங்களை பார்க்கும்போது எனக்காக வெயிட் பண்ற மாதிரி தெரியலையே. நோ நோ, நான் உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். எனிவேஸ் பி கம்ஃபர்டபிள். நான் கொஞ்சம் ரெஃப்ரெஷ் ஆயிட்டு வரேன். ஓகே. என்ன வேணும்னு நீங்க கேட்கவே இல்லையே. கேட்குறேன். இப்போதைக்கு அர்ஜென்ட் எதுவும் இல்லை. இந்த ஃபோட்டோஸ்லாம் நீங்களே செல்ஃப் எடுத்துக்கிட்டதா? யா. ஓ ஐயோ, ஸ்டூபிட் கொஸ்டின். உங்க ஃபோட்டோ நீங்க எடுக்காம பின்ன நானும் வந்து எடுக்க முடியும்? அப்படின்னா ஐ மீன் இந்த மாதிரி ஃபோட்டோஸ் எடுக்கும்போது உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் வரலையா? ப்ராப்ளமா? என்ன ப்ராப்ளம்? நான் ஒரு ஆர்டிஸ்ட், மாடல். இங்க இருக்கிற போட்டோஸ் எல்லாமே ரொம்ப தேவையானதுதான். அதுவும் இல்லாம இதெல்லாம் பாக்குறவங்க பார்வையை பொறுத்து டிஃபர் ஆகும். யாரு எதை எப்படி பாக்குறாங்களோ அப்படி. இந்த உடம்புல எதையும் மூடாம இருக்கும்போது
அது மற்றவங்களோட பார்வைக்கு வேற மாதிரி தான் தெரியும். அப்படிதானே? நீங்க கொஞ்சம் ஹைன்னு நினைக்கிறேன். நீங்க ஒரு போலீஸ் ஆபீசர் தானே, அதான் எல்லா போட்டோஸையும் ஒரே மாதிரி பாக்குறீங்க. ஒருவேளை நீங்க ஆர்டிஸ்டா இருந்தா இதெல்லாம் ஒரு ஆர்ட் மாதிரி தெரியும். எனிவேஸ், நீங்க வந்த வேலையை சீக்கிரமா முடிச்சிட்டு கிளம்புங்க, எனக்கு வேலை இருக்கு. சரி, இப்ப சொல்லுங்க, உங்ககிட்ட என்னென்ன இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கு? ஷெட்டி, அந்த சதானந்த ஷெட்டி ஒரு கிரிமினல்னு ப்ரூவ் பண்றதுக்கு தேவைப்படுற எல்லா இன்ஃபர்மேஷனும் என்கிட்ட இருக்கு. இனிமே அவனை சட்டத்து பிடியில இருந்து காப்பாத்த யாராலையும் முடியாது. நானே பண்றேன். நீங்களா? சிபிஐ ஆபீசர் அரவிந்த் ராத்தோர்? இல்ல, ஆக்சுவலி நீங்க என் பேரை கேட்கவும் இல்ல, நான் சொல்லவும் இல்ல. அப்படின்னா யார் நீங்க? கில்லா. ஆர்டிஸ்ட கொள்றதுக்கு என் மனசு ஒத்துக்காத. என்ன பண்றதா? என் வேலை முடியணுமே. எத்தனை வருஷமா வண்டி ஓட்டிக்கிட்டு இருக்க? 4-5 வருஷமா சார். ஆனா சார், கரெக்டாக சொல்லணும்னா என்னோட ஆசையே வேற சார். என்னது? நான் எனக்குன்னு சொந்தமாக ஒரு ட்ராவல் ஏஜென்சி ஓப்பன் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன் சார். ட்ராவல் ஏஜென்சி இல்லைனாலும் பரவாயில்ல, பாஸ் ஆகணும் சார். பாஸா? எஸ், சதானந்த ஷெட்டி, பொலிட்டிக்கல் பாஸ். பிளான் என்னமோ நல்லா தான் இருக்கு. வேணும் நான் பெட் கட்டுறியா? பாஸ் ஆகிறதுக்கா ட்ராவல் ஏஜென்சிக்கா? ரெண்டுக்கும். தோக்கிறதுக்கு என்கிட்ட என்ன இருக்குது சார்? சொந்தமாக வீடு இல்லை, பேங்க் பேலன்ஸ் இல்லை, சொந்தமாக டாக்ஸியே இல்லை சார். ஆனா இப்போ உங்ககிட்ட இருக்கிறது ஒரு காலத்துல என்கிட்டயே இருந்துச்சு. என்கிட்டயா சார்? என்கிட்ட என்ன இருக்குது சார்? அதான்ப்பா சந்தோஷம். நிஜம்தான் சார். ஆனால் என்னோட சந்தோஷத்தை யாரும் பார்க்கறதுக்கு பெட்டு கட்ட மாட்டேன் சார். இட்ஸ் ஓகே. இன்னொரு ஆப்ஷன்ஸ் இருக்குல்ல. என்ன சார் அது? டின்னர். டின்னரா? இப்போ நான் போகிற இடத்துக்கு கரெக்ட் டைமுக்கு நீ என்னை கூப்பிட்டு போனேன்னு வைய, நான் உன்னை டின்னருக்கு கூப்பிட்டு போகிறேன். இட்ஸ் மை ட்ரீட். சார், உங்கள் பேர்? எதுக்கு? எதுக்குன்னா எனக்கு டின்னர் கொடுக்குறவங்களுக்கு வெறும் தேங்க்ஸ் மட்டும் சொல்கிறது மரியாதையாக இருக்கும் சார். அவங்க பேரை ஞாபகம் வச்சுக்கிட்டு தேங்க்ஸ் சொல்லணும் சார். பெட்டில் நீ தான் ஜெயிப்பேன்னு ரொம்ப கான்ஃபிடென்ட்டோ? தோக்கிறதுல என்ன சார் கான்ஃபிடென்ஸு? குட் குட் விக்ரம். என் பேர் விக்னேஷ். விக்னேஷ்வரன். No lights is when here and then சார், இது அங்கே கடந்தது சார். కొకైన్ నేను అనుకుంటదే నిజమైంది. ఐ మీన్ நான் சொல்றதுதான் உண்மை. இந்த மர்டருக்கு பின்னாடி ஒரு ட்ரக் மாஃபியா இருக்கு. anyway that's not right officer. drug mafia அவங்களுடைய வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க. மல்லிகா வாஸ் a murder commodist. ட்ரக்ஸும் ட்ரிங்க்ஸும் இங்கே காமன் தானே? ஐம் ஷுர் சதானந்த ஷெட்டி தான் இவளை கொண்டிருப்பான். ஏன்னா ஷி வாஸ் பிரைம் விட்னஸ் இன் த கேஸ். ஹீ இஸ் த மர்டர். லுக் சார், ஷெட்டி ரொம்ப நல்லவனும் இல்லை, ரொம்ப கெட்டவனும் இல்லை. ஐ மீன் அவன் புத்திசாலியும் இல்லை, மென்டலும் இல்லை. அவனை பற்றி உங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். ஷெட்டியோட கேஸை ஆரம்பிச்சதுல இருந்து சென்னையில் இருக்கிற போலீஸ் எல்லாருமே டே அண்ட் நைட் அவனை தான் தேடிட்டு இருக்காங்க. வாடாலேண்டி தப்பு, ஐ மீன் அவன் தப்பு பண்ணுறதுக்கு வாய்ப்பே இல்லை. இந்த கொலை நடக்கிறதுக்கு முன்னாடி இந்த காம்ப்ளெக்ஸ் வாசல்ல ஒரு டாக்ஸி நிக்கிறத அக்கம் பக்கம் உள்ளவங்க பாத்திருக்காங்க சார். டாக்ஸியா? ஆமா சார். அப்புறம் அந்த டாக்ஸியோட நம்பரையும் அந்த டாக்ஸில வந்தவங்களையும் அங்க இருக்கிற யாருமே பார்க்கல. நாம முதல்ல அந்த டாக்ஸியை பத்தி ஐடென்டிஃபை பண்ணணும். சுதா, சொல்லுங்க இங்க சார். பாரு, எனக்கு எல்லா மெசேஜும் கொடுக்கறது ராமச்சந்திரன் தான். அவனோட பேரு, அவனோட மொபைல் நம்பர் எல்லாம் இதுல இருக்கு. சரி. நான் சொன்னதா சொல்லு. எனக்கு என்னமோ ரொம்ப பயமா இருக்கு சார். பத்திரிகைக்காரங்களும் போலீஸ்காரங்களும் எப்பயுமே பயப்படக்கூடாது சுதா. மற்றவங்களை பயப்பட வைக்கணும். இருந்தாலும் நாம மனுஷங்க தானே. மனுஷனா இருக்கிறதுனால தான் இந்த மிருகங்களுக்கு நடுவுல நாம போராட வேண்டியதா இருக்கு. அவன் வெறும் மிருகம் இல்ல, சரியான ராட்சசன். நாளைக்கு பேப்பர்ல இந்த நியூஸ் வந்துச்சுன்னா அவன் கண்டிப்பா நம்மள சும்மா விட மாட்டான். அவனால நம்மள எதுவுமே பண்ண முடியாது.
ஏன் சொல்றேன்னா பத்திரிகைக்காரங்களை எதிர்த்து வாழ்ந்துகிட்டு இருக்கிற பொலிட்டீஷியன் இந்த சரித்திரத்திலேயே இல்லை. ஆனாலும் அவன் சரித்திரமே நல்லா இல்லையே. தெரியும், அவனோட எல்லா கிரிமினல் ஆக்டிவிட்டீஸும் எனக்கு தெரியும். இத்தனை நாள் அவன் கூடவே நான் இருந்து அவன் பண்ண எல்லா கிரிமினல் ஆக்டிவிட்டீஸையும் சாட்சியோட பத்திரமா எடுத்து வச்சிருக்கேன். நாளைக்கு வரப்போற பேப்பர் நியூஸ் வெறும் சாம்பிள் தான். மீதி எல்லாமே சிபிஐ கையில இருக்கு. டேய், யாரா நீ? ஒசாமா பின் லேடன். வாட்? நான் ஷேவ் பண்ணிட்டு வந்திருக்கேன்ல, அதான் உன்னால கண்டுபிடிக்க முடியல. ஷட் அப். என்ன ஜோக் பண்ணிக்கிட்டு இருக்கியா? யாரா நீ? இங்க எதுக்குடா வந்த? ஐயோ, என்ன ஓடு பண்ணாத. ஓ ஓ சார் 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 மேல இருந்து விழுந்துட்டாரு சார். சார் 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 என்னாச்சு சார் உங்களுக்கு? சார் 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 இங்க பாருங்க சார், இவர் மேல இருந்து கீழே விழுந்துட்டாரு சார். சார் ரொம்ப அடிபட்டிருக்கு சார். சார் இவருக்கு ரொம்ப அடிபட்டிருக்கு சார். வாங்க சார், ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு போகலாம் சார். வாங்க சார், வாங்க சார், வாங்க சார். சென்னையில் ஏதாவது செத்து போனவனை பழக்க வைக்க ஹாஸ்பிட்டல் இருக்கா? செத்து போயிட்டானா? செத்துட்டானா? டேய், ஒரு குண்டு தலையிலையும் 2 குண்டு நெஞ்சிலையும் பாஞ்சதுக்கு அப்புறம் உயிர் பழச்சு மறுபடியும் வர்றதுக்கு கூட ஸ்பைடர்மேனா இல்லைன்னா சூப்பர்மேனா? அது மட்டும் இல்லாம அவன் விழுந்தது 10வது ஃப்ளோர்ல இருந்தா. உன்னோட கார்ல விழுந்தானே, உனக்கு யாரா சொன்னது? ஒரு நிமிஷம். இந்த டீடைல்ஸ் எல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும்? டேய், நான் அவனை துப்பாக்கியில மட்டும் தானே சுட்டேன். அவன் மேல இருந்து விழுந்தால அதனால தானே செத்து போயிட்டான், பாவம். நீ 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 நான் ஒரு கில்லர். ஏன்டா இப்ப ஷாக் ஆகுற? நீ ஒரு டிரைவர்னா நான் ஒரு கில்லர். நீ டிரைவ் பண்ற, நான் ஃபயர் பண்றேன். That's all. தட்ஸ் ஆல். கரெக்ட். நான் டிரைவரு, நீங்க கில்லரு. ஒரு வேலை பண்ணுங்க, இந்த வண்டியை நீங்களே எடுத்துட்டு போங்க. அப்புறம் டிரைவரை நீங்களே, கில்லரை நீங்களே. நான் இங்க இருந்து ஓடியே போயிடுறேன். அதுக்கப்புறமா இங்க என்ன நடந்தது, எப்படி நடந்ததுன்னு யாருக்குமே எந்த விஷயமே தெரியாது. ஓகே தானே சார்? நான் கிளம்புறேன் சார். கிளம்பட்டுமா சார்? சார் கையாடுறா சார். நான் பார்த்தேன் சார், கையாடுறா சார். ஒரு சில டைம்ல இந்த மாதிரி ஆகும்டா. பாவம், உயிருக்கு இந்த உலகத்துக்கிட்ட போறதுக்கு மனசு வரலன்னு நினைக்கிறேன். அதான் லைட்டா ஷேக் ஆயிட்டு இருக்கு. நீ டர்ராவாத தூக்க. இந்த போன் தான் டிஸ்டர்பன்ஸ். பேசக்கூடாது. நான் எங்க பேசுறது? அதான் மொத்தமா நீ பேசிட்டே. Officer, Mallika got the prime witness in the Sadanandam Shetty case. Take it from me, he is one who got the murder. இந்த கேஸ்ல இருக்கிற சாட்சிகளை எல்லாரையும் அவங்க கொன்னுடுவாங்கன்னு நினைக்கிறேன். இல்ல, அந்த விஷயத்தை பத்தி நீங்க அவ்வளவு டென்ஷன் ஆக வேண்டிய அவசியமே இல்ல. விட்னஸ் பத்தி யாருக்குமே தெரியாது. யாருக்குமே தெரியாது. Shit. டாப்பர் போலீஸ் ஆபீசர்ஸ்க்கு மட்டும் தான் இந்த சாட்சிகளை பத்தி தெரியும். Officer, you just like Mr. Shreddy as pure political kingpin. But I know for the fact that what kind of a dangerous criminal he is. वो अपने हाथों को फैला सका है. बेंगलुरु लेंद मुंबई को, मुंबई लेंद दिल्ली को, எல்லா இடத்துலயும் அவன் வேலை காட்டுறான். Look, officer, I feel you worked very hard on this. So we should never fail in this. Please, I don't want to accept failure. என்ன மக்கனு, என்னாச்சு? தூங்கிட்டு இருக்கியா?
கிரீன் சிக்னல் விழுந்துருச்சு. டிக்கியில பணத்தை வச்சுக்கிட்டு என்னால தூங்க முடியுமா? எல்லாத்துக்கும் அனுபவிக்க போற நீ. எனக்கு 2 விஷயம் சுத்தமா பிடிக்காது. ஒன்று ஏசி இல்லாம இருக்கிறது, இன்னொன்று தேவையில்லாம உயிரை விடுறது. ஒன்று சொல்றேன் கேட்டுக்கோ. எனக்கும் 2 விஷயம் பிடிக்காது. ஒன்று டிக்கியில இருக்க பணம், இன்னொன்று உன் கெட்ட குணம். எப்போ பார்த்தாலும் என் பணம் பணம்னு இருக்கேன். முன்னாடி லக்கேஜ் இருக்கிறத நினச்சிக்கோ. ஏய் ஏய், போனத்துக்கும் லக்கேஜுக்கும் வித்தியாசம் இல்லையா? ஆமால்ல, செத்து போன மனுஷனுக்கும் லக்கேஜுக்கு என்ன வித்தியாசம்? 2த்துக்குமே உசுறு கிடையாது. ஆனா உனக்கு உயிர் இருக்கேன், நீ உயிரோட இருக்கணும்ல, அது சந்தோஷமா இருக்கணும். அது எப்படின்னு கேக்குறியா? நல்லா மூச்சு இழுத்து பொறுமையா விடு. என்ன பாடுறா இங்க? ஆமா, நல்லா மூச்சு இழுத்துக்கிட்டு கரெக்ட் நிதானமா மூச்சு. கரெக்ட். நீ பாபா ராம்தேவ் இல்லனா பண்டித ரவிசங்கர் குருஜி, உன் பேச்சை கேட்டு நான் யோகா பண்ணணுமா? நமக்கு டைம் கிடைக்கும் போது ராம்தேவோட யோகாவும் பண்ண வேண்டியிருக்கும், சத்யானந்தரோட யோகாவும் பண்ண வேண்டியிருக்கும். கரெக்ட். அது ஒண்ணுதான் பாக்கி. கோவம் நம்ம வாழ்க்கையில இருக்க மகிழ்ச்சியை கெடுத்துரும் தம்பி. யோ அங்கிள், இப்போ ஒருத்தனை போட்டு தள்ளிட்டு வந்துட்டு தத்துவம் பேசிட்டு உட்காந்துட்டு இருக்க. உனக்கு எந்த கவலையுமே இல்லையா? நான் எதுக்குப்பா கவலை பண்ணணும்? நான் எதுக்கு கவலைப்படணும்? எல்லாரும் ஒரு நாள் செத்து தானே போகணும் பிரதர். சில பேர் இன்னைக்கு சாவாங்க, சில பேர் நாளைக்கு சாவாங்க. எவன் என்னைக்கு சாவான்னு அவன் தலைவிதிலே எழுதியிருக்க போத. இவன் செத்துட்டான், அதுவும் ஏன் மூலியமா? இட்ஸ் மை ஜாப். மனுஷனை கொலை பண்றதெல்லாம் ஒரு வேலையா? இங்க பாரு பிரதர், நம்ம என்ன வேலை பார்க்கணும்னு கடவுள் ஆல்ரெடி டிசைட் பண்ணிட்டார். அதை ஃபாலோ பண்றது மட்டும் தானே நம்மளோட வேலை. அதை விட தூக்கு தண்டனை கைதிகளை தூக்கில் போடுறதுக்குன்னு ஒரு ஆள் இருப்பார்ல, அதான் நான். அவ்வளோதான்ப்பா வித்தியாசம். அவனுக்கு கவர்மெண்ட் சம்பளம் கொடுக்குது, எனக்கு சர்தார் சம்பளம் கொடுக்குறான். நல்லதோ கெட்டதோ வேலைன்னு வந்துட்டா வேலை. ஜாப் இஸ் அ ஜாப். உனக்கு அவனை ஏற்கனவே தெரியுமா? கொல்றதுக்கு ஆள் தெரிஞ்சிருக்கணுமா என்ன? எனக்கு என்ன தெரியும்? நான் யாரையா கொலை பண்ணியிருந்தா தானே. அப்புறம் எதுக்கிட்ட இன்டர்வியூ மாதிரி கேள்வி கேட்டுட்டு இருக்க? தினமும் 1000 உயிர் சாவுது, 1000 உயிர் பிறக்குது. அதை பற்றிலாம் யாரு கவலைப்படுறாங்க? சுனாமியில் ஆயிரக்கணக்கான பேர் செத்தாங்க, பாம்பு பிளாஸ்டில் கூட ஆயிரக்கணக்கான பேர் செத்தாங்க. அது மட்டுமா, குஜராத் பூகம்பத்தில் அவ்வளோ பேர் செத்து போனாங்களே. அதை பற்றி அவனை இப்போ கவலையும் படலை, அதை நினச்சும் பார்க்கல. நீ ஏன்டா கவலைப்பட்டு இருக்க? வண்டியை ஓட்டு. மனுஷனே இல்லை நீ. கொலைகாரனுக்கெல்லாம் கொலைகாரன் நீதான். உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? இதுக்கு முன்னாடி ஒரு இடத்துக்கு கூட்டு போனல, அங்கேயும் ஒரு பொண்ணை கொலை பண்ணிட்டு தான் வந்தேன். அந்த விஷயம் உனக்கு ஏதாவது தெரியுமா? ஏய், வந்துட்டானுங்க போலீஸ்கார். நீ ஒன்றும் டென்ஷன் ஆகாத. Get for the tragedy. Human blood and water. பவன் குமார் நம்ம 2வது சாட்சி. இவனும் சுதா கூட சேர்ந்து செத்து போயிருக்கான், கரெக்ட் தானே? சார், மோஸ்ட்லி அவன் அந்த பொண்ணை கொண்டுட்டு அங்கிருந்து எஸ்கேப் ஆயிருக்கலாம்ல? யா, யூ ரைட் கிரண். எஸ் எஸ் பாசிபிள். யூ நோ வாட் ஐ திங்க் இஸ், அவன் 10வது ஃப்ளோர்ல இருந்து அந்த பொண்ணை கொண்டுட்டு இஸ் நாட் ஐ திங்க் யூஸ் த ஸ்டார்ஸ் ஆர் த லிஃப்ட். he straight a bit jump here and then அவன் வந்து துணியெல்லாம் சரி பண்ணிட்டு ரத்தக்கரையெல்லாம் தொடச்சிட்டு he is just walked like that. You're right, quite possible, you know. அப்படி இல்ல சார். Excellent evidence கிரண், congratulations, hats off you. அப்படினா அவன் போலீஸ் கிட்ட இருந்து எஸ்கேப் ஆக தான் அந்த மாதிரி பண்ணானா? கிரண், try to understand. பவன் செத்து போயிட்டான், அவன் எல்லா சாட்சிகளையும் இப்படி தான் கொண்டுகிட்டே போறான். And it's taken 5 years of CBI to collect the evidence against Shetty. And I have feeling, why we talking here?
அவன் எல்லா சாட்சிகளையும் கொல்றதுக்கு முன்னாடி கண்டிப்பா நான் அவனை பிடிச்சிருவேன். நீ இந்த மாதிரி வாய்க்கு பூட்டு போட்டு வர்றது எனக்கு போர் அடிக்குது. என்ன பண்ணணும்? டான்ஸ் பண்ணணுமா? ஹேய் கூல் கூல். நீ இப்போ ரொம்ப டென்ஷனா இருக்க. பாவம், நீ என்ன பண்ணுவ? அந்த ரத்தத்தோட பாடு உன்னை இந்த மாதிரி ஆட்டி வைக்குது. அதை பத்தி மட்டும் பேச வேணாம், எனக்கு எரியுது. ஹேய் ஓகே ஓகே, கொலை விஷயத்த பேசக்கூடாது, அவ்வளோதானே? ஓகே, ஏதாவது ஜோக் சொல்லு, எனக்கும் டைம் பாஸ் ஆகும்ல. ஜோக்கா? இந்த டைம்ல ஜோக்கா? ஏய், நீ மனுஷனா இல்ல ஏதாவது? கூல் டவுன் கூல் டவுன், டென்ஷன் ஆகாத, அது உன் உடம்புக்கு நல்லதில்ல. ஏய், சிஸ்டம் இருக்குல்ல, மியூசிக் ஆன் பண்ணு. சை கடவுளே. பாட்டு கேட்டுன்னு வையா, மைண்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகும். நான் டென்ஷனாக இருக்கும் போதெல்லாம் ஏதாவது ஒரு மியூசிக் போட்டு கேட்பேன். நீ சொல்லாவிடில் யார் சொல்லுவான் நிலவே நிறுத்து நிறுத்து. நேரில். ஏன்? கரெக்டா சொல்லுமா? சொல்லு. நீ பண்றது நீ பாடுறது ரெண்டுமே எரிச்சலா இருக்கு. இரு, நானே பாட்டு போடுறேன். ஏய், இது ஒரு டப்பா சாங், அதுக்கு ஒரு டப்பா டான்ஸ். ஏய், நல்ல சாங் தானியா, ஏன் கட் பண்ண? நல்லா தானே இருந்துச்சு. இந்த பாட்டு நீ எனக்காக போட்ட மாதிரி இருக்கு. நீ ஒன்று கவலைப்படாதடா, நான் உன்னை விடுற மாதிரி இல்லை. ஏய், பை த வே, அந்த போலீஸ்காரங்கிட்ட சில்லி சாஸ் கதை சொன்னல, சூப்பராக இருந்துச்சு. எல்லா நேரமும் என்னால கதை சொல்ல முடியாது. அதெல்லாம் முடியும்டா. கத்தியை வெளியே எடுத்தனா கதை தானே வெளியே வரும். பாத்தியா பிரதர், ஒரு மனுஷன் இந்த மாதிரி சுச்சுவேஷனில் மாட்டிகிட்டு இருக்கும்போது அவனோட பிரெயின் குதிரை மாதிரி வேலை செய்யும். அப்படின்னா உன் வேலையை நீ பாரு. உன் காலில் கூட விழுந்து நான் கேட்குறேன். இது வரைக்கும் என் வாழ்க்கையில் எதுவுமே பார்க்கல தெரியுமா? நீ வேற டாக்ஸி பார்த்துக்கோ, என்ன மட்டும் விட்டுரு ப்ளீஸ். பிரதர், உனக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா அதை நான் இப்போயே கிளியர் பண்ணிடுறேன். ஒவ்வொரு வாட்டி அதையும் சொல்லிட்டு இருக்க முடியாது. இன்னைக்கு ராத்திரி நம்ம 2 பேரும் ஒன்னா தான் இருப்போம். நீ கூடவே தான் இருக்க, என் வேலை முடிகிற வரைக்கும். ஆனா ஒரு கொலைகாரன் கூட சுத்திட்டு இருக்கிறது என்னோட வேலை கிடையாது. ஐ அக்ரி, பட் இன்னைக்கு ராத்திரி இதான் உன்னோட வேலை. வேற ஒன்று பண்ணலாமா? ஜஸ்ட் ஃபார் சேஞ்ச். இடம் சேஞ்ச் ஆச்சுன்னா மூடு சேஞ்ச் ஆகுன்னு சொல்லுவாங்க. நீ அசோக் கார்டனுக்கு போ, அங்கே எஸ்பி ப்ரோக்ராம் நடந்துட்டு இருக்கு. அங்கே போ. உனக்கு ஏதாவது வேணுமா? வேண்டாம். அப்புறம் எதுக்கு நீ வாழ்ற? இட்ஸ் ஓகே, தட்ஸ் யுவர் ப்ராப்ளம். தண்ணி அடிக்கிறது விடுறதும் அவனுங்க பிரச்சனை. எனக்கு கேட்கணும்னு தோணுச்சு, அதான் கேட்டேன். எனக்கு பசிக்குது, நான் சொன்ன இடத்துக்கு சீக்கிரம் போ. சார், யார் கொடுத்தாங்க? இந்த அவர் கொடுத்தாரு. சரி, நீ போ. ஓகே சார். ரொம்ப அற்புதமா பண்ணீங்க சார். என்ன ஆட்டியூனு, என்ன வாய்ஸ். தேங்க்யூ வெரி மச். என்னமோ தெரியல, என் ஃப்ரெண்டு ரொம்ப சைலண்டா இருக்கான். அவனுக்காக நீங்க ஒரே ஒரு பாட்டு பாடுறீங்களா? கண்டிப்பா பாடுறேன். ப்ளீஸ். ஒருவன் மனது 9 அதில் ஒளிந்து கிடப்பது 80. உருவத்தை பார்ப்பவன் மனிதனடா, உள்ளத்தை பார்ப்பவன் இறைவனடா. வா 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 வா. அருமையான வாய்ஸ், ரொம்ப அற்புதமா இருக்க. யாரு கேட்க போறாங்கன்னு நான் பாடவும் மாட்டேன். பாடுறது கடவுளுக்காக, கர்மா எனக்கு. எஸ்ஆர்பியோட கவிதை அந்த மாதிரி தான் இருக்கும். ஆமா ஆமா, அவரோட கவிதைகளுக்கும் எனக்கும் ஏகப்பட்ட சம்பந்தங்க இருக்கு. சதானந்தி ஷெட்டி சம்மந்தப்பட்ட உங்களுக்கும் எனக்கும் நிறைய சம்பந்தம் இருக்க மாதிரி. உங்களுக்கு ஒரு பையன் கூட? ஆமா இருந்தா சார்.
நான் ரெஸ்டாரண்ட் ஓப்பன் பண்ணப்போ ஷெட்டி என்கிட்ட பணம் கலெக்ஷன் பண்ண வந்தார். பார்ட்டி ஃபண்டு ப்ரொடக்ஷன் மணி அப்படின்லாம் கேட்டார். நான் கொடுக்க மாட்டேன்னு சொன்னதுக்கு என் பையனையே அவர் கொண்டுட்டார் சார். அந்த கேஸுக்கு நான் தான் ஐ விட்னஸ். அன்னையிலேருந்து என் நெஞ்சில் நெருப்பு எரிஞ்சுக்கிட்டே இருக்கு. அந்த ஷெட்டி உங்களுக்கு ரொம்ப பெரிய அநியாயம் பண்ணியிருக்காரு. நான் உங்களுக்கு நியாயம் வாங்கித்தேன். என்னையா பண்ணிட்டு இருக்க நீ? எஸ்பி சார், நீங்க ஒரு இசை வித்வான். நான் கலைஞர்களுக்கு நிறைய மரியாதை கொடுப்பேன். இப்போ நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்க போறேன். நீங்க சரியான பதில் சொல்லிட்டீங்கன்னா இதே மாதிரி எப்பவும் பாட்டு பாடிக்கிட்டே இருக்கலாம். தப்பி தவறி தப்பா ஏதாவது சொன்னீங்க, உங்களை போட்டோவை தொங்க விட்டுறேன். உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா? டிஸ்டர்ப் பண்ண மாதிரி. என்னது? நீ இப்படி பார்க்காத என்ன, நீ என்ன இப்படி பார்த்தீனா என்ன, திருப்பி நான் இப்படி பார்ப்பேன் உன்னை. இதை யார் எழுதுனது? இது இது நீ அப்படி பார்க்காத என்ன, இது இது ஒரு கவிஞர் சொல்லியிருக்காரு. கரெக்ட் கரெக்ட். இதான் இது சரியான பதில். இதை நான் நிறைய தடவை கேட்டிருக்கேன். இது சரியான பதில் தான், சரியான பதில் தான். நான் கேள்வி கேட்டு முடிக்கிறதுக்கு முன்னாடி நீங்க பதில சொல்லிட்டீங்களே. முதல்ல நான் என்ன கேட்கறேன்னு பொறுமையா கேளுங்க, அப்புறம் பதில சொல்லுங்க. இத எழுதுனது யாரு? அப்புறம் முதல்ல ஆடுனது யாரு? முதல்ல ஃபர்ஸ்ட் டைம். அதை சொல்றது ரொம்பவே கஷ்டம். ஏன்னா அது ரொம்ப பேர் ஆடி இருக்காங்க. இது சரியான பதில் இல்லையே. சோ சாரி. வேண்டாம். மென்டல் மென்டல் சரியான மென்டல்யா நீ. வேணாம் வேணாம் சொல்றத கேளு. வேணாம் 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 வேணாம். டைம் ரொம்ப கம்மியா இருக்கு, வேலை ரொம்ப அதிகமா இருக்கா. மூஞ்சில ரத்தம் இருக்கு, தொடச்சுக்கோ தம்பி. கிளம்பு போலாம். பெட்ரோல் போடணும் வண்டிக்கு. எதுக்கு? இன்னும் ரொம்ப தூரம் போகணும். பெட்ரோல் இல்லைன்னா அப்புறம் நம்ம ரோட்ல தான் நிக்கணும். இந்த பெட்ரோல் பங்கை விட்டா இன்னும் 3 கிலோமீட்டருக்கு பங்க் இல்ல. ஓ, ஞாபக சக்தி. உன்னை பார்த்தா ஏதோ பிளான் பண்ண மாதிரி தெரியுது. உன்னை விட பெரிய பிளான் போடுறவன் எவனா இருக்கானா என்ன? பெட்ரோல் தானே, போய் போட்டுக்கோ. ஹாய் நண்பா, எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். டேங்க் ஃபுல் பண்ணிடு அர்ஜென்ட்டா. சரி. தெரிஞ்சவனா? இத்தனை வருஷமா நான் இங்கே தான் வரேன், தெரியாம இருக்குமா என்ன? என்ன நண்பா, உன் கார் டேங்க் ஃபுல்லாக இருக்கு, வெறும் 10 லிட்டர் மட்டும் தான் பிடிச்சது. ஒரு சில டைமில் மீட்டர் ஸ்டக் ஆகிடும், அதுக்கு தான் டேங்கை ஃபுல் பண்ணிக்கிறது. என்ன நண்பா, ரொம்ப டென்ஷனாக இருக்க? இல்லை ஒன்றும் இல்லை, நைட் டியூட்டி கொஞ்சம் டயர்டாக இருக்கு. சரி நண்பா, நீ ரொம்ப டென்ஷனாக இருக்குன்னு எனக்கு புரியுது. ஓகே பாய். ஓகே. பவன் சம்பையப்பட்டாடு, ஐ மீன் கொலை செய்யப்பட்டிருக்கான்னே வச்சுக்கலாம். ஆனா இந்த கொலைய ஷெட்டி தான் செஞ்சான்னு நம்ம எப்படி நம்புறது? ஸ்டூடெண்டி, மோஸ்ட்லி உங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்காதுன்னு நினைக்கிறேன். நவடேஸ் பெரிய பெரிய கேஸ் சம்பந்தமா விசாரணை பண்ணதுக்காக பெரிய பெரிய ரவுடிகளையும் அரசியல்வாதிகளையும் இவர் ரொம்பவே பகிச்சுக்கிட்டான். சோ இஃப் பாசிபிள் தட் சார், மல்லிகா மர்டர் கேஸ் மாதிரியே பவன் பில்டிங் ஆப்போசிட்ல ஒரு டாக்ஸி நின்னுட்டு இருந்ததை மக்கள் பார்த்திருக்காங்க. அதுக்காக தான் இந்த 2 மர்டர் கேஸுக்கும் சம்பந்தம் இருக்குன்னு நாங்க நினைக்கிறோம். both are same. hold on. Did you say it was a murder in a taxi? நேத்து ராத்திரியா? Yes sir. No doubt.
which means மீன்ஸ் வாட்? how to hear the news, the infamous taxi driver killing which in place in Mumbai. ஒரே ராத்திரியில 7 பேரு killed by a taxi driver. And what about the driver? It was killed. அவனும் செத்து போயிருந்தான். பட் அந்த கேஸ் அப்பவே முடிஞ்சிச்சுல. அக்கார்டிங் டு மை நாலேஜ் அவனுக்கு மென்டல் ப்ராப்ளம் இருந்துச்சு. ஸோ அவன் கையில மாட்டின எல்லாரையும் கொன்னுட்டு அவனும் சூசைட் பண்ணி செத்துட்டான். Am I right? No, that's not true, officer. That's not at all true. Similar incident took place in Hyderabad quite recently. Taxi driver 3 பேரை கொலை பண்ணியிருக்கான். விடிய காலையில அவனும் செத்து போயிருக்கான். And this made CBI believe that someone is hide the killer. அப்புறம் அந்த கில்லர் டாக்ஸியை ஹையர் பண்றான். அதுக்கப்புறம் கொலைகள் நடக்குது. கொலைகள் வெளியே தெரியக்கூடாதுன்றதுக்காக டாக்ஸி டிரைவரையும் கொலை பண்ணிடுறான். He is just finishing the mob. இதுக்கு மேல ஒரு நிமிஷம் கூட நான் உன் கூட இருக்க மாட்டேன். நீ வேற டாக்ஸியை பிடிச்சு போ, இல்ல நடந்து போ, இல்ல எப்படியாவது நீ போ. அந்த டிக்கில இருக்க போனது கூட இருப்பேன், ஆனா உன் கூட இருக்க மாட்டேன். உனக்கு தமிழ்ல சொன்னா புரியாதுன்னு நினைக்கிறேன். எதிர்காலத்துல ஐ திங்க் உன் மெமரியை லாஸ் பண்ணிருப்பேன்னு நினைக்கிறேன். இங்க பாடுறா, நான் உன்கிட்ட அப்பவே சொல்லியிருக்கேன், என் வேலை முடிகிற வரைக்கும் நீ என் கூட தான் இருக்கணும்னு. அதுதான் உனக்கும் நல்லது. நான் உன் கூடலாம் இருக்க மாட்டேன். என்ன பண்ணுவ? கொன்றுவியா? கொல்லு கொல்லு. வேற என்ன பண்ண முடியும் உன்னால? கொல்லு, கொன்று என்ன? நான் இங்க இருந்து கிளம்புறேன். கேள்வி சொல்றதுக்கு மனசு வரல. ஒருத்தனோட தலையில பிஸ்டல் வைக்கும்போது அவனுக்கு என்ன ஞாபகம் வரல? இந்த நிமிஷம் சாக போறோமோ இல்ல தப்பிக்க போறோமன்றதா. அந்த செகண்ட் கேள்மின்ற வார்த்தை ஹெல்ப் மீன்னு மாறும். 10 பேரை போட்டு எனக்கு 11வது ஒன்றை போடுறது கஷ்டம் தான். நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லியிருக்கேன், எனக்கு இன்னும் 2 மீட்டிங் பாக்கி இருக்கு. அது முடிகிற வரைக்கும் நீ கூட கண்டிப்பா இருக்கணும். கண்டிப்பா இருக்கு. நீ டாக்ஸி எடுத்துட்டு போயிருக்கியா இல்ல ஏரோப்ளேன் எடுத்துட்டு போயிருக்கியா? முதல்ல வாக்கி டாக்கி எடுத்து பேசுறா. மொபைல் போன் ஆஃப் பண்ணி என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க? உங்க அம்மா ஆஸ்பத்திரியில இருந்து போன் மேல போன் பண்ணிக்கிட்டு இருக்காடா. எனக்கு டென்ஷனா இருக்கு. என்ன பண்ற? உன்னோட அம்மா ஹாஸ்பிட்டல் இருக்காங்கன்னு ஏன் முன்னாடியே சொல்லல? சொல்லியிருந்தா என்ன அனுப்பியிருப்பியா? அனுப்ப மாட்டேன் நான் எப்படா சொன்னேன்? அம்மா தாண்டா ஒருத்தனுக்கு வாழ்க்கையில் முக்கியமே. பலவா எங்க அம்மா பாக்குதா? எனக்கு அம்மா இல்லடா. ஓ அம்மாவியாதா எனக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைப்பியா? நோ, நெவர். அப்படின்னா உன் அம்மா எப்படி நீ போய் பாப்ப? இப்பதான மெசேஜ் வந்துச்சு உங்க அம்மா டென்ஷனா இருக்காங்கன்னு. இன்னும் கொஞ்ச நேரத்துல என்ன வேணா நடக்கலாம். வேற மெசேஜ் கூட வரலாம். அதை தடுக்கிற சக்தி வாங்கிட்டு இல்லைன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அது மட்டும் இல்லாம உன் ஃபியூச்சர் ஒய்ஃப் கூட வரலாம். எனக்கு என்னன்னா, உன்னை தேடிக்கிட்டு யார் வந்தாலும் அவங்க இந்த உலகத்துக்கு குட் பை சொல்ல வேண்டியிருக்கும். அதில் எனக்கு இஷ்டம் இல்லை. உனக்கும் அதில் இஷ்டம் இல்லைல்ல? காரிடு. ஓ,
சாரி ப்ளீஸ். Hope doctor is around. That's now. शूट हिम, उसके बदन पर नेशनल फ्लैग है. शांतिय ध्वजवे, कीर्तिय भुजवे, धर्मद चक्र, वंदने निनगे. हाँ, don't shoot him, उसके बदन पर नेशनल फ्लैग है. शांतिय ध्वजवे. பேஷ் 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 ஆக்ஷன் ஹீரோனா நீ மட்டும் தான்ப்பா. அம்மா ஒரே சினிமாவை எத்தனை வாட்டி? அது இருக்கட்டும், இப்ப வர இவ்ளோ நேரம் எங்க போயிருந்த? நான் எவ்ளோ பயந்துட்டேன்னு தெரியுமா? உனக்கு இந்த அம்மாவோட ஞாபகமே வரலையா? போனை எதுக்கு நீ சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்ச? மருந்து எடுத்துக்கிட்டியா? உன் மருந்தெல்லாம் யாருக்கு வேணும்? மா ப்ளீஸ் எடுத்துக்கோமா. அவரையே அங்க நின்னுட்டு இருக்காரு. உள்ள வாப்பா. அம்மா அம்மா அது டேய் நீ சும்மா இருடா. நீ வாப்பா. நீ இவனோட புது ஃப்ரெண்டா? அவனுக்கு என்னை பார்த்தா பிடிக்காதுமா. நானே அவனை கம்பல் பண்ணி அவன் கூட ஓட்டிக்கிட்டு இருக்கேன். இப்போ கூட அவனை என்ன கூட்டு வரலம்மா. அம்மாவை பார்க்க போறேன்னா நானும் வரேன்டான்னு முடியாதுன்றான். ஒருவேளை அம்மாவை பார்க்க போற நேரத்துல ஏதாவது நான் விட மாட்டேமா. வேதாள மாதிரி முதுகுல ஏறி உட்காந்துருக்கேன். ஏம்மா நான் பண்ணது சரிதானே? இவன் வந்தா போனா இதே கதை தான்ப்பா. 24 மணி நேரமும் வேலை 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 தான். ரொம்ப பெரிய பெரிய கனவுலாம் வச்சிருக்காமா உங்க பையன். அது ஏதோ டிராவல் ஏஜென்சி, அந்த ஏஜென்சி, இந்த ஏஜென்சின்னு ஒரே ஏஜென்சியா வச்சிருக்காம உங்க புள்ள. இவ்வளோ கனவுகளை வச்சிருக்க ஒரு பையன் மூளைக்கு வேலையை கொடுக்கணும்ல. இல்ல 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 இல்ல, என் பையன் மட்டும் மனசு வச்சானா எந்த வேலையுமே கஷ்டமா இருக்காது. அவன் நினைச்சிட்டானா அத கண்டிப்பா கண்டிப்பா முடிச்சே தீர்வான். ஆனா அவன் கிட்ட இருக்கிற மைனஸ் பாயிண்ட் என்னமா அது? அவன் எதுக்கு எடுத்தாலும் உடனே டென்ஷன் ஆயிடுவான். நான் அவன் கிட்ட சொல்லியிருக்கேன்பா, வீட்லயே உட்கார்ந்து டென்ஷன் ஆகிறதுக்கு பதிலா இருட்டுக்கே ஒரு வெளிச்சத்தை காட்டணும்னு சொல்லியிருக்கேன். கை சுட்டாலும் பரவாயில்ல, இன்னொருத்தருக்கு வெளிச்சம் கொடுக்குதுல. ஒரு மனுஷனுக்கு மனுஷன் கண்டிப்பா உதவி செய்யணும். உயிரே போனாலும் பரவாயில்ல. என்னப்பா சொல்ற? பிரமாதமா சொன்னீங்கம்மா, அற்புதமா சொன்னீங்க. ஒரு விளக்கு ஏத்தும் போதா இருள் மறைஞ்சு வெளிச்சம் பறக்கும். உண்மைதானம்மா? என்னப்பா உனக்கு கல்யாணமாயி பொண்டாட்டி பசங்க? கல்யாணமா? என்னாச்சுப்பா? யார நீ தேடிட்டு இருக்க? அது வந்துமா, அது உங்க பேச்சு கேட்டு உங்க பையன் கொஞ்சம் ஓவரா இம்ப்ரெஸ் ஆயிட்டான்னு நினைக்கிறேன். என்னாச்சுப்பா? நில்லுப்பா, கொஞ்சம் நில்லு.
இன்னைக்கு நைட்டு போஸ்ட்மார்ட்டத்துக்கு வந்திருக்க இந்த 4 டெட் பாடியும் நீங்க ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம் சார். பாரு கிரண், ம். அட இவர் எஸ்பி, அதாவது எஸ் பத்மநாபன். ஹி இஸ் a great singer. ஆனா இவரை ஏன் கொலை பண்ணிருக்காங்க? சிங்கர் பத்மநாபன். ஒன் ஆஃப் த விட்னஸ் டூ, ரைட்? ஒண்ணு மட்டும் கிளியரா இருக்கு. கொலைகாரன் இந்த 4 கொலைகளையுமே ஒரே மாதிரி தான் பண்ணிருக்கான். That was an I think. தலையிலேயே சுட்டிருக்கான். He was shot dead on his dead. கொலைகாரன் யார வேணாலும் இருக்கட்டும். Looks like a throw professional. எக்காரணத்தை கொண்டும் தப்பிக்கவே கூடாதுன்னு எப்படி பண்ணிருக்கான். இதுல இருந்து ஒரு விஷயம் நல்லா கன்ஃபார்ம் ஆகுது. இந்த எல்லா கொலைகளையும் பண்ணது ஒருத்த மட்டும்தான். And he is a professional killer too. Absolutely. You said it, Kiran. கொலையான இந்த 4 பேர்ல 2 பேரு நம்ம விட்னஸஸ். அந்த பொண்ணு பான் கூட இருந்ததுனால அவளையும் சேர்த்து கொண்டு இருக்கலாம். ஆனா இந்த பெட்ரோல் பங்க் அட்டெண்டர் மர்டர் ஏர்போர்ட்டுக்கு போகிறதுக்கு 35 நிமிஷம் ஆகும். சாரி, 36 நிமிஷம் ஆகும். அந்த ஒரு நிமிஷத்தை ஓ சேஃப்டிக்காக வச்சிருக்கியா? முதல்ல அந்த ரைட் எடுத்து போ. இல்லை, இனிமேல் இந்த டாக்ஸி நீ சொல்கிற மாதிரி போகாது, நான் சொல்கிற மாதிரி தான் போகும். கோபத்தில் பேசுறதுலாம் முட்டாளுங்களோட வேலை. நான் சொல்கிற மாதிரி நீ ரைட் எடுத்துன்னு வையேன், என்கிட்ட இருந்து நீ சீக்கிரமே ஃப்ரீடம் ஆயிடலாம். அதுக்கப்புறம் உன் இஷ்டம், நீ எங்கே வேணா என்னை கூப்பிட்டு போ, நான் பேசாமல் அப்படியே வரேன். இதுதான் புத்திசாலித்தனம். நீ சொன்ன இடம் வந்துருச்சு, இறங்கு. என்ன பிரதர், இவ்வளோ நேரம் நீ என் கூட இருந்திருக்க, இன்னும் நீ என்னை சரியாக புரிஞ்சுக்கலையே? இல்லை, என் லேப்டாப் நீ உடைச்சதுனால என் வேலையை நான் பாதிலேயே நிறுத்திடுன்னு நினச்சிட்டு இருக்கியா? நோ, நெவர். நான் கையில் எடுத்த வேலையை எப்பவும் எதுக்காகவும் பாதியில் நிறுத்த மாட்டேன், ஃபினிஷ் பண்ணியே தீருவேன். இப்போ கீழே இறங்க வேண்டியது நீதான். என்ன? எஸ். அங்கே இருக்கலாம் அந்த பங்களா, அதான் ஷெட்டி, சதானந்த ஷெட்டியோட பங்களா. பொலிட்டிக்கல் கிங் மேக்கர் சதானந்த ஷெட்டி வீடா? உன்னோட ரோல் மாடல். இப்போ நீ அவர்கிட்ட போற, சாக போறவங்களோட பேரு, போட்டோ, அட்ரஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு வர. அப்படின்னா அவனும்? அதெல்லாம் உனக்கு தேவையில்லாத விஷயம். சொன்ன வேலையை செய். நீ சொல்லுவ, நான் போய் கொண்டு வரணும். என்ன இளவிட. ஏய் வா, கீழே இறங்கு, முதல்ல கீழே இறங்கு. விக்னேஷ், நீ எனக்காக என்ன வேணா பண்ணுவேன்னு நினைச்சேன், ஆனா நான் சொல்ற பேச்சு கூட நீ கேட்க மாட்டேங்கிற. ஓகே, உனக்கு இன்னும் 24 நிமிஷம் டைம் இருக்கு. 25வது நிமிஷத்துல உன் அம்மாவை பார்க்க போயிடுவேன். என் அம்மாவை பத்தி நீ ஏதாவது பேசுன? இல்லையப்பா, நான் இப்போ உங்க அம்மாவை பத்தி பேசுனேன். நீ சும்மா சும்மா டென்ஷன் ஆகணும். உங்க அம்மா சொன்னது கரெக்டு தான். உன் அம்மா எனக்கு அம்மா தான். அவங்கள கொள்றதுல எனக்கு இஷ்டம் இல்லை. ஆனா நான் நீ இல்ல, நான் விக்னேஷ். ஸோ வாட்? கொஞ்ச நேரம் நான் நீ யாரு, நீ நானா இருக்கேன். பார்க்கலாம் விளையாட்டு எப்படி போதுன்னு. அப்படின்னா ஷெட்டி இது வரைக்கும் என் முகத்தை பார்த்ததில்ல, என் வாய்ஸை மட்டும் கேட்டிருக்கேன், அவ்வளோதான். நீ அவன்கிட்ட போய் நான் தான் விற்கிறேன்னு சொல்ல, ஒரு ப்ராப்ளமும் வராது. அப்படியே ஓ ரோல் மாடலை மீட் பண்ண மாதிரி ஆச்சுன்னா. யாராவது சுட்டுட்டாங்கன்னா ஒரு புல்லட் வேஸ்ட் ஆகும், அவ்வளோதானே. என்னது? டைம் ரொம்ப வேஸ்ட் பண்ணாத. இப்போ உங்ககிட்ட இருக்கிறது 22 நிமிஷம் 23 செகண்ட். ஒரு நிமிஷம் நீ லேட்டாக போனால் கூட நான் டென்ஷன் ஆகிடுவேன். ஐ வில் கில். நல்லதோ கெட்டதோ, ஜாப் இஸ் அ ஜாப்.
நீதானா விக்ரம்? நீங்க ஷெட்டிங்கிறது உண்மைனா நான் விக்ரம் தான். இது எனக்கும் சுத்தமா பிடிக்காது. ஒரு சூப்பரான கொலைகாரன் என் இடத்துக்கு வந்து சமமா உட்கார்றான். கரெக்டு. எனக்கு இது பிடிக்கல, ஆனா வேற வழி இல்லை. நீ யாரையுமே மீட் பண்ணலன்னு இப்ப என்கிட்ட சொன்ன. ஆனா இப்போ நான் கூப்பிடாமலே இங்க என்கிட்ட வந்திருக்க. சிபிஐ அப்புறம் சென்னையில் இருக்கிற அத்தனை போலீஸோட கண்களும் என் மேலதான் இருக்குன்னு உனக்கு தெரிஞ்சிருந்தோம். நான் வர வேண்டிய சூழ்நிலை, வேற வழியே இல்லை எனக்கு. அந்த அளவுக்கு அவசரமா? என்ன ஆச்சு? இன்ஃபர்மேஷன். அப்படின்னா? இன்ஃபர்மேஷன் இருந்த லேப்டாப் காணாம போயிடுச்சு. வாட்? காணாம போச்சா? சாரி. சாரி சாரி சாரி. இவன் சொன்னதை கேட்டீங்களா? இவன் சொன்னதை நீங்க கேட்டீங்களா? இவன் என்னை பத்தி என்ன நினைச்சிட்டு இருக்கான்? நானு ஏதோ அந்த இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் டெலிபோன் டைரியில இருந்து எடுத்து வந்து கொடுத்த நினைச்சிட்டு இருக்கானா இவன்? சென்ட்ரல் சிபிஐ, சென்னை சிசிபி, அதுவும் அதை சுத்தி 7 கோடுகள் இருக்கு. அந்த கோடுகளுக்குள்ள அந்த இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் நான் வச்சு கொடுத்துருக்கேன். எத்தனையோ கஷ்டப்பட்டு பணத்தை தண்ணி மாதிரி செலவு பண்ணி அத்தனை இன்ஃபர்மேஷன்களையும் எனக்கு எதிராக சாட்சி சொல்ல போன அத்தனை பேரையும் நானே கலெக்ட் பண்ணியிருந்தேன். இப்போ பட்டாஸ், இந்த செட்டியோட சாம்ராஜ்யம் அழிய போகுதுன்னா நம்ம எல்லாரும் மூழ்க போறோம். போ, ஏதாவது ஒரு பிராமணனை இங்க கூட்டிட்டு வா. நம்ம எல்லாரோடைய சமாதிலையும் கருட புராணம் படிக்கிறதுக்கு. போடா போடா. ஒரு நிமிஷம், ஒரே நிமிஷம். ஆமா, நீங்க எதுல வந்த? டாக்ஸில வந்தேன். டாக்ஸி? டாக்ஸில வந்தியா? நான் எப்படி வந்தேன்னு தெரியுமா? பணம். நான் எல்லாரையும் போட்டு தள்ளி பணமாக்கிட்டு இந்த லெவலுக்கு வந்தேன். நான் சின்ன பையனா இருந்தப்போ எங்க அப்பா என்கிட்ட சொல்லுவாரு, மகனே, கஷ்டத்தில் இருக்கும்போது கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணு, கடவுள் ஒரு தூதுவனை அனுப்புவாரு அப்படின்னு சொன்னாரு. கஷ்டம் வந்துச்சு, நான் கடவுள்கிட்ட நல்லா வேண்டிக்கிட்டேன். அந்த கடவுள் என்கிட்ட ஒரு தேவதூதனை அனுப்புனாரு. அந்த தேவதூதன் நல்லாவே சொன்னான், நீங்க சந்தோஷமா தூங்குங்க, நீங்க கவலைப்படாதீங்க, நான் உங்க எல்லா பிரச்சனையும் தீர்த்து வைக்கிறேன்னு. ஆனா இப்போ அதே தேவதூதன் என்னுடைய எதிரில் உட்காந்துக்கிட்டு ஸ்கூலுக்கு போற பசங்க மாதிரி, பென்சில்ல எழுதுற சின்ன குழந்தைங்க மாதிரி இங்க வந்து கம்ப்ளைண்ட் சொல்லிட்டு இருக்கான். சாரி, இன்ஃபர்மேஷன் திருட்டு போயிருச்சு, சாரின்னு. ஒருவேளை நீ என்னோட இடத்துல இருந்தீனா அந்த டைம்ல என்ன பண்ணுவ சொல்லு? 2 பெரியவங்க முக்கியமான விஷயம் பேசிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி சின்ன பசங்களாம் கையில இந்த மாதிரி சாமானை வச்சுக்கிட்டு விளையாட்டு காட்டிட்டு இருக்க கூடாதுன்னு இவனுக்கு அட்வைஸ் பண்ணுவேன். அவுட், கெட் அவுட். நீ போ. அப்புறம் உங்க இன்ஃபர்மேஷன் விஷயம், அந்த லேப்டாப் திருட்டு போகல, என்ன? அதை நான் தான் உடைச்சேன். ஏன் தெரியுமா? அதுல இருக்க எல்லா இன்ஃபர்மேஷனும் போலீஸ்க்கு மட்டும் கிடைச்சிருந்தா இப்ப இங்க நான் இல்ல, போலீஸ்காரங்க தான் உட்காந்துருப்பாங்க. அப்போ உங்க அப்பாவை மட்டும் இல்ல, உங்க பாட்டனையும் நினைச்சு பார்த்திருப்பீங்க. இப்போ நான் 3 பேரை போட்டு தள்ளியிருக்கேன். மாடல் மல்லி, பிரஸ்தவன், சிங்கர் எஸ்பி, இன்னும் 2 பேர் இருக்காங்க.
ஆனால் டைம் தான் கம்மியாக இருக்கு. என் நம்பிக்கை என்னன்னு தெரியுமா? யார் டைமை வேஸ்ட் பண்ணுறாங்களோ அவங்கள அந்த டைமே நாசம் பண்ணிடும். தேவதூதன் சொன்ன அந்த சத்தியத்தை எங்களை மாதிரி சாதாரண மனுஷங்க நம்பாம இருக்க முடியுமா? டேய் இங்க வாடா. சார், டாக்டரோட ரிப்போர்ட் படி அந்த பெட்ரோல் பங்க் அட்டெண்டர் மர்டர் ஆனது ராத்திரி சுமார் 9:30 இருந்து 10:30க்குள்ள. அழகண்டி, சாரி, உட்காருங்க. தேங்க்யூ. சார், அந்த டைம்ல பெட்ரோல் பங்க் வந்த எல்லா கார்கள் பத்தியும் இன்வெஸ்டிகேஷன் பண்ணிருக்கோம் சார். நம்மளோட ஃபர்ஸ்ட் இன்வெஸ்டிகேஷன் மிஸ்டர் ரங்கநாத், பிசினஸ் மேன். இவரோட கடை வந்து கோபாலபுரத்துல இருக்கு. செகண்ட் இன்வெஸ்டிகேஷன் விக்னேஸ்வரன், டாக்ஸி டிரைவர். பெட்ரோல் பங்க்ல எல்லாருக்கும் முன்னாடியும் பெட்ரோல் போட்டு போன ஒரே ஆள் இவன் தான். ఇప్పుడు ఏం చెప్తాడు రాథోడ్జీ? సారీ, ఐ మీన్ இப்போ அதிகமான சாட்சிகள் நம்ம கிட்ட இருக்கு. இதுபடி அந்த பெட்ரோல் பங்க் அட்டெண்டரை கொலை பண்ணது இந்த டாக்ஸி டிரைவர். ஐ சீ. குட். உன்னை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போதே நினைச்சேன் நீ வேலை பார்க்கறதுல கெட்டிக்காரன்னு. அதை நீ ப்ரூவ் பண்ணிட்ட. என்னோட அம்மாவை வச்சு நீ உன்னோட வேலையை முடிச்சுக்கிட்ட. நீ ஒரு ராட்சசன்னு ப்ரூவ் பண்ணிட்ட. சாரி நண்பா, கவலையை விட வாழ்றதுக்கே பிரச்சனை வரும்போது எல்லாரும் இந்த மாதிரி தான். ஆனாலும் உன்னை வேலை வாங்கறதுக்கு உன் அம்மா இதில் எடுத்ததுக்கு ஐ எம் சாரி. எங்க போகணும்? என்ன சமாச்சாரம்? ஷர்ட் ஏதாவது கொடுத்தானா? இல்ல என் கூட வர்றதுக்கு இவ்வளோ இன்ட்ரெஸ்ட் காட்டுறிய? ஐயோ, என்ன சொன்னாலும் நீ என்னை விட மாட்ட. உங்ககிட்ட திரும்ப திரும்ப அதை பத்தி பேசி என்ன பிரயோஜனம்? சை. எனக்கு என்னமோ வேற காரணம் இருக்க மாதிரி இருக்கு. என் கூட நீ இருந்தனா அந்த 2 பேரையும் காப்பாத்திரலான்னு ஸ்கெட்ச் போட்டுட்டு இருக்கிய. அது கண்டிப்பா நடக்காது. உன்ன மாதிரி ஒரு மென்டல் கிட்ட இருந்து தப்பிச்சா போதுன்னு நினைக்கிறேன். வெரி குட். இதே ஆட்டிடியூட கண்டினியூ பண்ணணும். ஏன்னா நான் பண்ற வேலையை நேரில் பார்த்தவங்க பெர்மனெண்ட்டாக கண்ணை முடிட்டுவாங்க. நீ வண்டி எடு. எங்க விக்னேஷா? இல்ல சார், கண்டிப்பா இருக்காது சார். எங்கேயோ ஏதோ தப்பு நடந்திருக்கு சார். நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் சார். தப்பா நினைச்சிட்டு இருந்தேன், ஆனா இப்போ இல்ல. அவன் வேற வேற இடத்துல 4 பேரை கொலை பண்ணியிருக்கான். பெட்ரோல் பங்க்ல வேலை செஞ்சவனையும் விட்டு வைக்கல. எல்லா கிரிமினல் மாதிரியும் அவனோட ஆட்டமும் முடிய போகுது. குட் மார்னிங் சார். இன்னைக்கு சதானந்தா ஷெட்டி வீட்டுக்கு ஒரு சின்ன பையன் வந்துட்டு போயிருக்கான். அவனை நம்ம சீக்ரெட் கேமரால ரெக்கார்ட் பண்ணியிருக்கோம். ஃப்ரீஸ் பண்ணுங்க. இமேஜை கிளியர் பண்ணுங்க. வெயிட் 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 வெயிட். இவன் தான் அந்த டாக்ஸி டிரைவர். ஆனா இவன் ஷெட்டி வீட்ல என்ன பண்ணிட்டு இருக்கான்? மேபி மால் தீஸ்கொண்டானிக்கு மீன்ஸ் பணத்தை வாங்கிட்டு போக வந்திருப்பான். இந்த கொலைகளுக்கு பின்னாடி ஷெட்டியோட சப்போர்ட் கண்டிப்பா இருக்கு. சார், ஐ எம் சாரி சார். யூ ஆர் ரைட். இட்ஸ் ஓகே. கிரண், நம்ம டீம் அலர்ட் பண்ண. கண்ட்ரோல் ரூமுக்கு ஃபோன் பண்ணு. எல்லா போலீஸ் ஸ்டேஷனுக்குமே இவனோட போட்டோவை நீங்க அனுப்புங்க. குயிக். உன்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன், ஆனால் உண்மைதான் சொல்லு. ஷெட்டியை பார்க்கும்போது உனக்கு பயம் வரலையா? ஆரம்பத்தில் கொஞ்சம் பயந்துட்டேன். அவனை தைரியமாக ஃபேஸ் பண்ணலான்னு அப்புறமா தான் எனக்கு தெரிஞ்சது. ஓஹோ. அவன் ஒரு பெரிய கிங் மேக்கரு, அண்டர்வேர்ல்டு லிங்க் இருக்கவன். அவங்ககிட்ட எல்லாம் பவரு, பணம், பாலிடிக்ஸு எல்லாமே இருக்குன்னு நினச்சேன். அவனை பார்த்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சது இதெல்லாம் எதுவுமே அவங்ககிட்ட இல்லைன்னு. நிம்மதி இல்லை, சந்தோஷம் இல்லை, தூக்கம் இல்லை. அவனை விட என் வாழ்க்கை எவ்வளோ பெட்டர்ன்னு நான் நினச்சேன் தெரியுமா? ஏதோ தினம் ஒரு புது பிரச்சனை, புது போராட்டம், புது தொந்தரவு. எது வந்தாலும் நேராகவே நானே எதிர்ப்பேன். எதுக்கும் அடியாலாம் நான் வச்சுக்க மாட்டேன்.
என்னப்பா டைரக்டா என்ன சொல்ற மாதிரி இருக்கு? அது கூட புரியாத அளவுக்கு நீ முட்டாள் இல்லைன்னு எனக்கு நல்லாவே தெரியும். கண்ட்ரி கிளப் அந்த ரூட்ல தானே இருக்கு? எஸ் சார். ஓ மை காட், தேவன் இருக்கிறது கண்ட்ரி கிளப். அவன் தான் நம்முடைய அடுத்த விட்னஸ் சுவாமி. அவன் தான் உன்னோட அடுத்த டார்கெட்டா? டேய் நில்டா. சார் 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 எனக்கு எதுவுமே தெரியாது சார். Move it. நான் போறேன் பாருங்க சார். அவன் தான் சார். சார் சார் நான் எந்த கொலையும் பண்ணல சார். என்ன விட்டுருங்க சார். சார் சார் நான் எந்த தப்பும் பண்ணல சார். சார் நான் எந்த கொலையும் பண்ணல சார். சார் நான் சொல்றதை கேளுங்க சார் ப்ளீஸ் சார். know சார் that. அவன் தான் சார். Just shut up and come with me, okay? நீயா என்னோட அடுத்த டார்கெட்? என்னால இதை நம்ப முடியல. என்ன ஒரு ஆச்சரியம் இது. இத்தனை நாளா நீ தான் என்னை பார்க்கணும்னு ஆசைப்பட்டுக்கிட்டு இருந்த. இப்ப நானே உன்னை தேடி வர மாதிரி ஆயிடுச்சு. என்ன பண்றதா? ஜாப் இஸ் அ ஜாப். ஸ்டாப் 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 சார். அந்த வேலை கொஞ்சம் ஸ்டாப் பண்ணுறீங்களா ப்ளீஸ்? உள்ள வாங்க. டேய் நீ சாகிறதுக்கு எங்க அண்ணா, கொஞ்சம் help பண்ணுங்கண்ணா. வீட்ல சொல்லிட்டு வண்டியா? அதுக்கு வேற வண்டியா பாரு. நீ மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்க? ஏய் தரடா தரடா. டேய் வண்டி டவுன் ஹாலுக்கு விடுறா. எடு. சரிண்ணா. சரிண்ணா. எடுடா. வேகமா வா. வேகமா வா. ஐயோ விக்னேஷ், ஏய் என்னால முடியல விக்னேஷ். பரவாயில்லையே, துப்பாக்கியை பிடிக்கிறதுக்கு நல்லாவே ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கான்.
இதெல்லாம்? இதெல்லாம் என்ன விக்னேஷ்? அவன் யாரு? அவன் எதுக்காக நம்மள கொல்ல வந்திருக்கான்? நம்மள இல்ல, ஒன்ன. சதானந்த ஷெட்டியை பத்தி சாட்சி சொல்ல போறியா? ஆமா, நான் அதுக்காக தான் மைசூர்ல இருந்து சென்னை வந்திருக்கேன். அவன் என் அண்ணனை கொலை பண்ணிருக்கான். அந்த சாட்சி எல்லாத்தையும் சிபிஐ கிட்ட கொடுத்திருக்கேன். கோர்ட்ல சாட்சி சொன்னா அவனுக்கு பனிஷ்மெண்ட் கேரண்டி. ஓய் விக்னேஷ், எங்கடா இருக்க? ராஜா, இன்னும் 10 ஜென்மம் எடுத்தாலும் என் பார்வையில இருந்து தப்பிக்க முடியாது. யாரு முன்னாடி ஒளிஞ்சிருக்க தெரியுமாடா கண்ணா? ஒன்ன மாதிரி கேடிங்கள 100க்கும் மேல பார்த்த வேண்டா கண்ணா. எல்லாத்துக்கும் காரணம் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா. உலகமே அழிஞ்சாலும் உன்னை காப்பாத்த முடியாது. என் வேலைய முடிச்சிட்டு தான் மறு வேலைய பார்க்க போவண்டா. அந்த ஆண்டவன் என்ன நினைச்சாலும் உன்னை என்கிட்ட இருந்து காப்பாத்த முடியாது கண்ணா. அவன் என்னதானே கொல்றதுக்காக வந்திருக்கான். விடு, நான் போறேன். விடு சொல்றேன்ல. நான் சொல்றத கேளு. என்னால உனக்கு எதுக்கு பிரச்சனை? சொல்றத கேளு ப்ளீஸ். ஒரு நிமிஷம் நான் சொல்றத கேளு. ஒரு நிமிஷம் விடு ப்ளீஸ், என்ன விடு, நான் போறேன். சுத்தி நான் சொல்றத கேளு. சுத்தி, நான் அன்னைக்கு சொன்னது ஞாபகம் இருக்கா? உனக்காக உயிரை கூட கொடுப்பேன்னு. இப்ப நம்ம அதை டெஸ்ட் பண்ணலாம். உட்காரு. எப்பேற்பட்ட ஒரு நல்ல சாங்க பாடியிருக்க, அதுவும் எப்பேற்பட்ட என்னோட குரல்ல பாடியிருக்க. இந்த பாட்டை சென்னை மக்கள் முன்னாடி பாடியிருந்தா ஜானலா விசில் அடிச்சு கை தட்டி இருப்பாங்க. நீ என்னடா கை தட்டினாலும் வரமாட்ட, விசில் அடிச்சாலும் வரமாட்ட. வேற என்னடா பண்றது? ஏய், உன்னோட எனர்ஜி என்னோட டைம் ரெண்டையும் வேஸ்ட் பண்ணாத. நீயா வெளியே வந்துரு விக்னேஷா. ஓஹோ, ஏமே உனக்கு கோவம் இருக்கோ? நான் என்னப்பா பண்றது? என்னோட கடைசி டார்கெட்டு உன்னோட ஃபியூச்சர் ஒய்ஃப்னு எனக்கு எப்படி தெரியும்? கடவுள் சத்தியமா தெரியாதுப்பா. என் கேரக்டர் பத்தி உனக்கு தெரியும்ல. நான் எந்த வேலையை எடுத்துக்கிட்டாலும் எக்காரணத்தை கொண்டும் அதை பாதியில விட மாட்டேன். அது ஏன்னா your job is a your job is a job is a job. வாடா விக்னேஷா. ரூப்சந்த் பன்லால் பான்வாலா. நீ மட்டும்தானா? எங்க உன் ஃபியூச்சர் ஒய்ஃப்? அதான் உன் பிரசன்ட் லைஃப். கரெக்டா சொல்லட்டுமா? மனுஷன் வரும்போதும் தனியா தான் வரான், போகும்போதும் தனியா தான் போறான். இது ஒரு டாக்ஸி டிரைவர் சொன்னதா இல்ல ஸ்ரீ 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 விக்னேஸ்வரர் சொன்ன தத்துவமா? ஆனா நான் முட்டாள் இல்ல. கமான் ஷூட். புல்லட் இருக்குல்ல அந்த கண்ணுல, அப்ப சுடு. ஷூட் ஷூட். கமான் ஷூட் மீ. ஷூட். அந்த கண்ணு கையில இருந்தா மட்டும்தான் நீ ஹீரோ, இல்லனா ஜீரோ. ஜீரோ. என்னோட டாக்ஸில ஏறி நீ என் வாழ்க்கையவே நரகமாக்கிட்டேடா. என்ன சுட்டு கொன்று. என்னடா பேசிக்கிட்டு இருக்க? என்ன பேசிக்கிட்டு இருக்க? உன்னை பலவந்தப்படுத்தி நான் உன்னை டாக்ஸி ஓட்ட வச்சுனா என்னடா பேசிக்கிட்டு இருக்க? எனக்கு என்ன தெரியும் நீ இவ்வளவு பெரிய கொலைகாரன்னு? அதுக்கு நான் ஒரு கிளர்னு
தோல்ல போடியா மாட்டிட்டு சுத்த முடியும் ஏன்டா? இப்போ ப்ளீஸ் டோன்ட் ஷூட் ஹிம். ஓ உனக்கு நான் தானே தேவை. ஸ்ருதி வேணும்னா என்ன ஷூட் பண்ணு. ஸ்ருதி ஸ்ருதி நீ என்ன பேசிட்டு இருக்க? நான் சொல்றது கேளு. இவனை கொன்றாத. வேணும்னா என்ன கொல்ல. ஸ்ருதி கில் மீ. ஸ்ருதி என் பேச்ச கேளு. என் பின்னாடி வா. என் பின்னாடி வா. தேரிக்க திரும்ப டைம் வேஸ்டா? ஏண்டா நீங்க ரெண்டு பேரும் என்ன லைலா மஜ்னுவா இல்ல ரோமியோ ஜூலியட்டா? ஏண்டா மொத்தத்துல ரெண்டு பேரும் ஒருத்தருக்காக உயிரை விட்டு அமர காவியமாக்கலான்னு பாக்குறீங்க நீங்க ரெண்டு பேரும். ஏன்டா காலை போடுறீங்க? அதை நானே பண்ணி வைக்கிறேன். உங்க உயிரை எடுத்த உங்க கதைக்கு நானே ஒரு முடிவு கட்டி வைக்கிறேன். கடைசியா நீதான் என்ன ஜெயிச்சிருக்க. உங்க லவ் ஸ்டோரி நிஜமாவே என்ன கொன்னுருச்சுடா. நீ ஒரு கில்லர், நான் ஒரு டிரைவர். உன்னோட வேலை கொலை பண்றது, ஆனா என்னோட வேலை காப்பாத்துறது. அதுக்கு என்ன பண்ண முடியும்? இதை நீ தானே சொன்ன. ஜாப் இஸ் அ ஜாப். நான் சொன்னத எனக்கே சொல்லி காட்டுறியா? உனக்கு ஒரு உண்மையை சொல்லட்டுமா? உண்மையானா கில்லர் கிடையாதுடா. கொலை பண்றத என்னோட வேலை இல்ல. என் வேலை காப்பாத்துறத. நான் ஒரு எக்ஸ் மிலிட்டரி மேன். காரிகள் தேசத்துக்காக நான் போராடினேன். இந்த யுத்த பூமியில செத்து போய் பொழைச்சு வந்திருக்கேன். போர் முடிஞ்சதுக்கு அப்புறமா நான் ரிட்டையர்மெண்ட் வாங்கிக்கிட்டேன். கல்யாணத்தை பண்ணிக்கிட்டேன். சந்தோஷமா வாழணும்னு நினைச்சேன். என்னோட அம்மா, என்னோட மனைவி, என் குழந்தைங்கன்னு என் குடும்பத்தோட நான் சந்தோஷமா இருந்தேன். ஆனாலும் இதை என்ன பண்ணனா என்ன கைக்குள்ள போட்டுக்கிடுத அந்த சதானந்த ஷெட்டி தான். எப்படி இருந்தாலும் நான் பண்ணது தப்புதான். என்னோட சந்தோஷத்துக்காக எத்தனையோ உயிரங்களை நான் கொண்டிருக்கேன். அதுக்காக தான் கடவுள் எனக்கு சரியான தண்டனை கொடுத்துட்டாரு. இப்போ நான் சொல்றேன், இது என்னோட ஜாப் இல்ல. சாரி. I love you, Vignesh.